தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் முடிவெடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணுவார்? ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அது முடிவு சம்பூர்ணம். வசனம் இவங்க சொல்றாங்க, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணுவார்? ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், நம்ம லைஃப்ல நம்ம செய்யறது அற்பமா பார்க்கலாம், நம்மளை அற்பமா பார்க்கலாம், நம்முடைய செயல்பாடுகளை அற்பமா பார்க்கலாம். ஏன் அதெல்லாம் அது அவங்களுடைய பார்வை. ஆனால் அவர்களுடைய பார்வை அப்படி இருக்குது என்பதற்காக உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி ஒருத்தங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய வேலையை நான் அப்படி பார்த்துடவே கூடாது. அல்லேலூயா. எப்பவுமே ஒரு மனிதர்கள் இருந்துட்டே இருப்பாங்க. ஒரு திருமண வீட்டில் இருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருப்பாங்க. ஏன் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு திருச்சபைக்குள்ள நம்ம ஒரு அங்கத்தினராக மாறிட்டோம்னா, ஒரு திருமணத்தை ஏன் சபையில் நடத்துறாங்க, ஒரு ஃபங்க்ஷனை ஏன் சபை மூலமாக நடத்துறாங்க, கடைசி மரணத்தை கூட ஏன் சபை நடத்துறதுன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான். யாரோ ஒரு சன்பலாத் இருந்துகிட்டே இருப்பாங்க, யாரோ ஒரு தொபியா இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். ஒரு நரி ஏறி போச்சுன்னா அலங்க இடிக்கப்பட்டுருமா? யோசுவா அலங்கத்தை எத்தனை நாள், அந்த எரிகோ மதில் எத்தனை நாள் துதி செஞ்சு உடைச்சாங்க? 7வது நாள் என்ன பண்ணுச்சான்? அலங்க உடஞ்சிச்சான். ஆனா இவங்க சொல்றாங்க, நரி ஏறி போன உடனே அந்த அலங்க இடிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க அலங்க இடிக்கப்படுவதற்கு என்ன தேவைப்பட்டுச்சு? துதி. அவங்க ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தாங்க. அப்படிப்பட்ட அலங்கமே எரிகோ 6ஆல உடைக்க முடியாத எரிகோ மதில துதிச்சு உடைச்சிட்டாங்களாம். ஆனா இவன் சொல்றான், நரி ஏறி போனா உடைச்சிருமா? இவனுக்கு தெரியாது, மீண்டும் நாங்கள் துதிச்சா இதே அலங்கம் கட்டப்படும், இதே அலங்கம் கட்டப்படும். நாங்கள் துதிச்சா எரிகோ மதில் உடையவும் செய்யும், எருசலேமில் அலங்கம் கட்டப்படவும் செய்யும். சொல்லுங்க, நாங்க துதிச்சா எரிகோ மதில் உடையும், நாங்க துதிச்சா எருசலேமின் அலங்கம் கட்டப்படும். நாங்க துதிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கை கட்டப்படுகிறது. நாங்கள் செபிக்கும் பொழுது மலைகள் எல்லாம் உடைகிறது.